மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள நீர்மின் நிலையங்களில் பொறியாளர்கள், ஊழியர்கள், மருத்துவர்கள் என 568 பணியிடங்களை ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஆல்வின். ஆல்வின், வணக்கம். மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நீர் மூலமாக நீர்மின் திட்டங்கள் செயல்படுத்த வருகிறது. நீர்மின் திட்டங்களை பொறுத்தவரையில நம்ம குறிப்பிட்ட முல்லை பெரியார் அணையினுடைய தேக்கடி, அதே போன்று திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சேர்வலாறு நீர்மின் திட்டம், பாபநாசத்தில் செயல்பட்டு வரக்கூடிய நீர்மின் உற்பத்தி நிலையம், அதே போன்று கோதையாறு 1, கோதையாறு 2 பகுதிகளில் செயல்பட்டு வரக்கூடிய நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் என்று பல்வேறு பகுதிகளில் நீர்மின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது அனைத்துமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். அப்படிப்பட்ட இடங்களில் பணியாற்றக்கூடிய மின்வாரிய ஊழியர்கள், அது சார்ந்த பணியிடங்கள் என்று, அதே போன்று அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை அனைத்துமே தொழிற்சாலை சார்ந்த சட்டங்களுக்கு உட்பட்டு வருவதால் அங்கு மருத்துவ பணியிடங்கள் இருக்க வேண்டும் என்பது விதி. அப்படி இருக்கின்ற அந்த மருத்துவ பணியிடங்கள் ஏறத்தாழ ஒரு 216 மருத்துவத்துறை சார்ந்த பணியிடங்கள் என்று அதற்கென்று பிரத்யேகமாக இருக்கும். அந்த பணியிடங்கள் ஒரு 216, ஒட்டுமொத்தமாக ஒரு 568 என்று சொல்லக்கூடிய அந்த பணியிடங்கள் ரத்து செய்யப்படுவதாக இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை, அந்த உத்தரவு நகலை, அரசினுடைய நகலை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி என்றால், நீர்மின் திட்டங்களில் செயல்படுத்தக்கூடிய பொறியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்கள் ரத்து செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 216 பணியிடங்கள் இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள் என்று அங்கு செயல்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ சுகாதாரத்துறை சார்ந்த ஒரு 216 பணியிடங்கள் உடனடியாக ரத்து செய்யப்படுவது, அதே போன்று மீதி இருக்கக்கூடிய பணியிடங்கள் அடுத்த மாதம் 24ஆம் தேதியோடு நிறைவடையும் என்றும், பிப்ரவரி மாதத்தோடு நிறைவடையும் என்றும் இந்த அரசாணையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீர்மின் உற்பத்தி நிலையங்களை பணியாற்றக்கூடியவர்கள் மலைப்பகுதிகளில் இருப்பார்கள். இனி அவர்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை என்று சொன்னால் அவர்கள் இனி மலைப்பகுதிகளில் இருந்து தாழ்வான பகுதிகளுக்கு வர வேண்டும். அப்படி வருவது ஒரு சிரமமான பகுதியாக இருக்கும் மருத்துவ சேவைகளுக்கு. அந்த மருத்துவத்துறையினுடைய சேவை மூலமாகத்தான் ஏறத்தாழ காணி பழங்குடியின மக்கள், மலை கிராமங்களில் வசிக்கக்கூடிய காணி பழங்குடியின மக்களும் தங்களது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து வருவார்கள். அப்படிப்பட்ட அனைத்து பாதிப்புகளும் தற்போது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருப்பது திருநெல்வேலி மின்வாரிய மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிக்கு மட்டுமல்லாமல் ஈரோடு மின்வாரிய மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த நீர்மின் திட்டங்களில் சார்ந்திருக்கக்கூடிய பணியிடங்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதான அந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் திருநெல்வேலி மின்வாரியத்தினுடைய இந்த மண்டலத்திற்கு உட்பட்ட 568 பணியிடங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மாற்று இடங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள், அவர்கள் அந்த பணியிடங்களில் இருந்து மற்ற பிற இடங்களுக்கு பணியமர்த்தப்படுவார்கள் என்ற தகவலையும் மின்வாரிய ஊழியர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான பணியிடங்களுக்கு பாதிப்பு இருக்காது, அங்கிருந்து வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.